Hi student, இப்போ exercise number 1.4ல 5th sum பார்க்க போகிறோம். சரியா? இந்த 5th sumல அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். In 8 hours duration with uniform decreases in temperature, the temperature dropped 24 degree. How many degrees did the temperature drop each hours அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. ஒரு 8 ஹார்ஸ் டியூரேஷன் எடுத்துக்கிறாங்க. அந்த டெம்பரேச்சர் வந்து டிகிரிஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டெம்பரேச்சர் வந்து ஒரே யூனிஃபார்மாக தான் அது வந்து டிகிரிஸ் ஆகுது. அந்த 8 ஹார்ஸோட எண்டிங்கில் எவ்வளோ டெம்பரேச்சர் வந்து டிகிரிஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 24 டிகிரி. அப்போது ஒவ்வொரு மணி நேரமும் எவ்வளோ டெம்பரேச்சர் வந்து டிகிரிஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்கிறது புரியுதா? இது போல் கொஸ்டின் வந்தாக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்றும் இல்லை, டோட்டலாக எவ்வளோ டிகிரி டெம்பரேச்சர் வந்து டிகிரிஸ் ஆகிருக்கு? 24 டிகிரி. எவ்வளோ ஹவர்ஸ்க்கு? 8 ஹவர்ஸ்க்கு. அப்போது இந்த 24 டிகிரியை அந்த 8 ஹவர்ஸால் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு மணி நேரமும் எவ்வளோ டெம்பரேச்சர் டிகிரிஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ சொல்யூஷன் ரைட் பண்ணியாச்சு. இன் 8 ஹவர்ஸ் டியூரேஷன் யூனிஃபார்ம் டிகிரிசஸ் இன் டெம்பரேச்சர். கொஸ்டினில் உள்ளது அப்படி எடுத்து எழுதியிருக்கேன். த டெம்பரேச்சர் ட்ராப்டு 24 டிகிரி. எவ்வளோ டெம்பரேச்சர் வந்து ட்ராப் ஆகுது? 24 டிகிரி ட்ராப் ஆகுது. எத்தனை மணி நேரத்துக்கு? 8 மணி நேரத்துக்கு, 8 ஹவர்ஸ்க்கு. அப்போது இதால் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இப்போ டிவைட் பண்ணோம் அப்படின்னு நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 24 டிவைடட் பை 8. இது எப்படி நம்ம கேன்சல் பண்ணலாம்? 1 8s are 8s, 3 8s நமக்கு என்னென்னு கிடைக்கும்? 24. அப்போ டெம்பரேச்சர் ட்ராப்டு ஈச் ஹார்ஸ் அப்படிங்கிறது 3 டிகிரி அப்படின்னு கிடச்சிருக்கும். ஒவ்வொரு மணி நேரத்துக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் டிகிரிஸ் ஆகுது அப்படின்னா 3 டிகிரி. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். 6th sum பாருங்கள். An elevator descent in a mine shaft at the rate of 5 meter per minute. If the descent start from 15 meter above the ground level, how long will it take to reach minus 250 meter அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது ஷார்ட்டாக இங்கே பாருங்கள். இந்த சொல்யூஷன் அப்படின்னு ரைட் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸ் மட்டும், அதாவது -250 மீட்டர் அப்படிங்கிறத மட்டும் நான் எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கேன்? -250 மீட்டர் மீன்ஸ் அப்படிங்கிறத 250 மீட்டர் பிலோ த கிரவுண்ட் லெவல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு இது போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போது இது வந்து கிரவுண்ட் லெவல் அப்படின்னு எடுத்துப்போம். இது வந்து கிரவுண்ட் லெவலு. இந்த கிரவுண்ட் லெவல்லேருந்து லிஃப்ட்டு எவ்வளோ தூரத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா 15 மீட்டர் அபோவ்க்கு மேலே இருக்குது. சொல்கிறது புரியுதா? அப்போ இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னாக்கா 15 மீட்டர். சொல்கிறது புரியுதுங்களா? நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? கிரவுண்ட் லெவலுக்கு டிசன்ட்டு, கிரவுண்ட் லெவலுக்கு -250 மீட்டர் அப்படின்னா கீழே, பிலோ அப்படின்னு எடுத்துருக்கோம் இல்லையா? இப்போ கிரவுண்ட் லெவலுக்கு கீழே எவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ மீட்டருக்கு லிஃப்ட் போகுது அப்படின்னா -250 மீட்டர். அப்போ அதனால் நான் என்னென்னு எடுத்திருக்கேன்? பிலோ அப்படின்னு எடுத்திருக்கேன். சொல்கிறது புரியுதா? அபோவ் அப்படின்னா ப்ளஸில் இருக்கும், பிலோ அப்படின்னா மைனஸில் இருக்கிற வேல்யூஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கும். இப்போது இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நமக்கு எவ்வளோ இருக்கும்? 250 மீட்டர். இங்கே 15 மீட்டர் இருக்கும் இந்த டிஸ்டன்ஸு. இந்த கொஸ்டினோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, இவ்வளோ இங்கே மேலே இருக்குது, இந்த கிரவுண்ட் லெவலுக்கு 15 மீட்டருக்கு மேலே உள்ள எலவேட்டர் வந்து இந்த -250 மீட்டருக்கு வந்து ரீச் ஆகணும். சொல்கிறது புரியுதா? ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு எவ்வளோ மீட்டர் ஆகும்? எவ்வளோ மீட்டர் எடுத்துக்கும் அப்படின்னா 265 மீட்டர். ஏன் அப்படின்னா இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு 15 மீட்டரு, இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு 250 மீட்டர். அப்போ டோட்டலாக இங்கேருந்து இங்கே அது ரீச் ஆகணும் அப்படின்னா 265 மீட்டர் வந்து அது கடக்கணும். சொல்கிறது புரியுதுங்களா? இந்த கொஸ்டினில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த எலவேட்டர் இங்கேருந்து இங்கே -250 மீட்டர் அது ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ மினிட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். கொஸ்டின்லேயே அவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க, ஏன்னா ரேட் ஆஃப் 5 மீட்டர் பர் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ மீட்டர் போகும் அப்படின்னா 5 மீட்டர் போகும். அப்போ எத்தனை நிமிஷத்துக்கு அப்போ 265 மீட்டர் போகணும் அப்படின்னா எவ்வளோ மினிட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? சிம்பிள் தான், ஒன்றும் கிடையாது. இங்கே டோட்டல் மீட்டர் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். த டிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 15 மீட்டர் அபோவ் த கிரவுண்ட் லெவல். அபோவ் த கிரவுண்ட் லெவல்லேருந்து -250 மீட்டர் அது வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா 265 மீட்டர் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 250 + 15 265 மீட்டர். இங்கே போட்டிருக்கேன்ல, இங்கேருந்து இங்கே 15 மீட்டர், இங்கேருந்து 215 போட்டிருக்கலாம், அதை தான் இங்கே போட்டிருக்கேன். இப்போது அந்த எலவேட்டர் வந்து அங்கேருந்து மேலேருந்து கீழே வர்றதுக்கு 265 மீட்டர் ஆகுது. 1 மினிட்டுக்கு எவ்வளோ மீட்டர் ஆகும் அப்படின்னா 5 மீட்டருக்கு 1 மினிட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 265 மீட்டருக்கு எவ்வளோ மினிட் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த டோட்டல் மீட்டர் இருக்குல்ல, இந்த மீட்டரை இந்த 5 மீட்டர்
பர் மினிட்டுக்கு 5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்களே, இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா, இதால் இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் மினிட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும். 265 மீட்டருக்கு எவ்வளோ மினிட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா வட்டம் கொடுத்துருங்க பாருங்கள். டைம் டேக்கன் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ரேட்டு. இந்த இடத்துல ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா, 5 மீட்டர் போகணும் அப்படின்னா 1 மினிட் ஆகும் அப்படின்ட்டு. அப்போ ரேட்டுங்கிறத இங்கே நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், ஸ்பீட் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆகுது, 265 மீட்டர் டிஸ்டன்ஸு. 1 மினிட்டுக்கு எவ்வளோ மீட்டர் போகும், 5 மீட்டர் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதால் இதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் மினிட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கும். டோட்டல் மினிட்ஸ் கிடச்சிரும். அதாவது எலவேட்டர் இங்கேருந்து மேலேருந்து இங்கே -250 மீட்டர் கீழே வர்றதுக்கு எவ்வளோ மினிட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இங்கே பாருங்கள், இது எப்படி நம்ம டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணியிருக்கேன்னா 5 5s are 25, பேலன்ஸு 1. சரி, சொல்கிறது புரியுதா? நெக்ஸ்ட்டு இந்த 5 அப்படி கீழே எடுத்துக்க வேண்டியதான். சரிங்களா, 15 ஆகிடும். அடுத்து 3 5s are 15, 0 வந்துடும். அப்போ டோட்டலாக 265 மீட்டர் அதை ரீச் ஆகணும் அப்படின்னா எவ்வளோ மினிட் ஆகும், அதுக்கு 53 மினிட்ஸ் ஆகும். அப்போ டைம் டேக்கன் ஈக்குவல் டு 53 மினிட்ஸ் அப்படிங்கிறது இதோட ஆன்சராக இருக்கும். சொல்கிறது புரியுதுங்களா இந்த எலவேட்டர் சம்மு? நெக்ஸ்ட்டு 7th சம்மு. 7th சம்மில் என்ன கேட்டிருக்கேன், எ பர்சன் லாஸ்ட் 4800 calories இன் 30 days. 30 டேஸில் ஒரு பர்சனோட கேலரிஸ் வந்து எவ்வளோ வந்து வேஸ்ட் ஆகுது, லாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4800. அப்போ ஒவ்வொரு நாளைக்கும் அந்த பர்சனோட கேலரிஸ் எவ்வளோ வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே ஒரு சம் பார்த்தோம்ல, பர் ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு சம் பார்த்தோம்ல, அதே போல் தான் இந்த சம்மும். சொல்கிறது புரியுதுங்களா? டோட்டல் கேலரிஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். சொல்யூஷன், எ பர்சன் லாஸ் ஆஃப் கேலரிஸ் இன் 30 days. 30 டேஸ்க்கு எவ்வளோ கேலரிஸ் வந்து வேஸ்ட் ஆகுது, 4800. அப்போ பர் டே, லாஸ் ஆஃப் கேலரிஸ் பர் டே, ஒரு நாளைக்கு 1 டேக்கு எவ்வளோ கேலரிஸ் வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னா 4800 அப்படிங்கிறது எத்தனை நாளைக்குள்ளது, 30 டேஸ்க்குள்ளது. அப்போது இந்த 4800 30ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். சரிங்களா, டிவைட் பண்ணோம் அப்படின்னா எத்தனை நாளைக்குள்ளே நம்ம கிடைக்கும் அப்படின்னா பர் டே, 1 டேக்குள்ளே வேல்யூஸ் நமக்கு கிடச்சிரும். சரிங்களா, அந்த டோட்டலில் எத்தனை டேஸ்க்குள்ளே நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 டேக்குள்ளே வேல்யூஸ் கிடச்சிரும். அப்போ 4800 கேலரிஸ் வந்து 30 டேஸ்க்கு. இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா பர் டேக்குள்ளே கேலரிஸ் நமக்கு கிடச்சிரும். இந்த 0க்கு இந்த 0 நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். ரிமைனிங் என்ன இருக்கும், 480 டிவைடட் பை 3 அப்படின்னு கிடைக்கும். இது எப்படி நம்ம கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 1 3 is 3. இங்கே பாருங்கள், 1 3 is 3. பேலன்ஸ் இதில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 இருக்கும். அப்போ இங்கே 18 மாறிடுமா இந்த இடத்துல. அப்போ திரும்பி நம்ம 3 டேபிள் அப்படி கேன்சல் பண்ணலாம். 6 3s are 18. பேலன்ஸ் இங்கே எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் இங்கே 0 இருக்கு இல்லையா, அந்த 0 அப்படியே மேலே எடுத்துக்க வேண்டியதான். அப்போ டோட்டல் நமக்கு என்ன கிடைக்கும், 160 கேலரிஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ லாஸ் ஆஃப் கேலரிஸ் பர் டே அப்படிங்கிறது நமக்கு என்னென்னு கிடைக்கும், 160. சொல்கிறது புரியுதுங்களா? எப்பொழுதுமே இந்த பர் டே கண்டுபிடிக்கிறது, பர் ஹார்ஸ் கண்டுபிடிக்கிறதுலாம் வந்து டோட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதுக்கான டேஸ் என்ன அப்படிங்கிறத டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 டேக்குள்ளே வேல்யூஸ் கிடச்சிரும். அதே பர் ஹவர்ஸ்க்குள்ளது நம்ம என்ன பண்ணலாம், எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ எத்தனை ஹார்ஸ்க்குள்ளது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதால் நம்ம டிவைட் பண்ணுறாப்புல இருக்கும். சொல்கிறது புரியுதா? 8 ஹார்ஸ்க்கு 24ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 24 டிவைடட் பை 8 அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா 1 ஹார்ஸ்க்குள்ளே வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போது எக்ஸசைஸ் நம்பர் 1.4ல் 5 6 7 சம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு சம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.